எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள்லையும் ஆண்டவரே, அப்பா 2 வாரங்கள் ஒரு பிரேக்குக்கு பிறகு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரே, தொடர்ந்து யோசேப்பை குறித்து நாங்கள் தியானித்து வருகிற காரியங்களில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம், எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த ஜூம் கொடுக்கைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ஒரு 2 வார இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை என்று நான் சுவாசிக்கிறேன். அதற்காக அவரை நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆர்வமாய் மறுபடி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வாரத்திலே யோசேப்பு பற்றின தொடரில் 6வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 5 பகுதிகளை நாம் பார்த்து விட்டோம். இது மீண்டும் 6வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசேப்பு 5வது பகுதியிலே பார்த்தவற்றை மிக சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு 6வது பகுதிக்குள் நாம் போக போகிறோம். கவனத்தோடு கேளுங்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். யோசேப்பு 5வது பகுதியில மெய்தேவனை அறிந்திராத பார்வோன் யோசேப்புக்கு வைத்த சாப்நாத் வினையா அந்த பெயரின் அர்த்தங்களை பார்த்தோம். அதில் ஒரு அர்த்தம் உலகத்தின் ரட்சகர் அல்லது உலகத்தின் ஹீலர் ஆஃப் த வேர்ல்ட், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்றெல்லாம் அர்த்தங்கள் பல்வேறு அறிஞர்களால் சொல்லப்படுவதை பார்த்ததை நாம் குறிப்பிட்டிருந்தோம். பிறகு எகிப்திலேயே 15 வருஷங்களுக்கு மேலாக யோசேப்பு தங்கியிருந்தும் தன் குமாரர்களுக்கு எகிப்திய பெயரை வைக்காமல் எபிரேய பெயர்களை வைத்தது பற்றியும் நாம் பார்த்தோம். கூடவே யோசேப்புடைய உலக ஞானம் பற்றி நாம் பார்த்தோம். அதாவது அவனுக்கு ஆவிக்குரிய ஞானம் எவ்வளவோ கொடுத்திருந்தார். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு வசனத்தை கூட பார்த்தோம், பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை கொண்டு இந்த மனுஷனை போல் ஒருத்தன் உண்டோ என்று பார்வோன் பாராட்டின அதை நாம் பார்த்தோம். அவன் மிக அற்புதமான, சொல்லப்போனால் ஒரு என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லக்கூடிய நெற்களஞ்சியங்களை எகிப்து தேசமெங்கும் கட்டி கடற்கரை மணலத்தனையாய் தானியங்களை சேர்த்து வைத்தார்னு பார்க்கிறோம். இது பார்க்க போனா எல்லாருக்குமே ஒரு முதல் அனுபவமா இருக்கும். இவ்வளவு தானியங்கள், அதாவது என்னன்னா முதல்ல எல்லாரும் 10 கிலோ கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை யோசேப்புடைய கட்டளைப்படி 1/5 பங்கு தானியத்தை அவன் கொள்முதல் செய்தான். அதனால என்னன்னா ஒவ்வொரு மகா பெரிய அந்த இன்னைக்கும் நம்ம அந்த எகிப்துல அந்த களஞ்சியங்களுடைய மிச்சங்களை நம்ம பார்க்கிறோம், சிதிலங்களை பார்க்கிறோம். அத்தனை பிரம்மாண்டமான களஞ்சியங்கள். அந்த ஞானம் நிச்சயமாக கடவுள் கொடுத்த ஞானமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு. பிறகு நம்ம யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அவனை சந்தித்ததையும் நம்ம பார்த்தோம். அவனை சந்திக்கும் போது 20 வருடங்களுக்கு பிறகு அவனை சந்திக்கும் தன் சகோதரர்களை சந்திக்கிற யோசேப்பு முதல் தடவையாக அழுத காரியம் ஒன்றையும் நாம் பார்த்தோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம ஆதியாகமம் 43வது அதிகாரத்திற்குள் நாம் போக போகிறோம். இந்த அதிகாரம் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய கூடுகையில அந்த அதிகாரத்தை பற்றின, ஒருவேளை நாம் தெரிந்த அதிகாரம் தான் அது, ஆனால் தெரியாத அநேக விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். 43வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேசத்தில் பஞ்சம் கொடியதாயிருந்ததுன்னு. இது இந்த இடத்துல நமக்கு ஒரு நேரம், நீங்க அந்த இதுல கூட பாக்குறீங்க, ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க, தேசத்தில் பஞ்சம் கொடியதா இருந்தது அப்படின்னு. இப்ப பார்த்தா அவங்க யோசேப்பின் சகோதரர்கள் வந்து தானியத்தை வாங்கி கொண்டு போய் பல மாதங்களா இருந்திருக்கலாம்.
இந்த தானியத்தில் இது யாக்கோபு வீட்டுல அந்த தானியங்களின் பயன்பாடு ஒருவேளை தீர்ந்து கூட போயிருக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறது நல்லது. இந்த 7 வருஷ பஞ்சம் என்பது எகிப்திலும் பார்வோனுக்கு யோசேப்பு சொன்ன காரியமே தவிர்த்து சுற்றி இருக்கிற தேசத்திலே இருக்கிற மக்களுக்கு அதை பற்றின ஒரு பெரிய உணர்வு அல்லது அறிவு இல்லாதிருக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் முதல் வருஷம் பஞ்சம் இருந்தது, அடுத்த வருஷம் சரியாயிரும் அப்படின்னு நினைத்திருந்த மக்கள் ஏராளமா இருக்கும். அந்த ஏராளமான மக்கள்ல ஒருவேளை யாக்கோவும் இருந்திருக்கணும். அல்லது இன்னொரு கோணத்துல கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். சிமியோன் யோசேப்புடைய அரண்மனையில சிறைப்படி பணயமாக வைக்கப்பட்டிருந்தான். சிமியோன் சீக்கிரம் திரும்பி வரணும்னு ஒருவேளை யாக்கோபு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடும். இல்லைன்னா அந்த பஞ்சம் சீக்கிரமா தீரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்க கூடும். அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்கிறது தான் ஒரு ஆச்சரியமான நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்கள், நம்மளுடைய பழைய அனுபவங்கள், ஆண்டவர் நம்மளோடு கூட நெருக்கமாய் இருந்ததின் அனுபவங்கள் நமக்கு ஏராளமா இருக்கலாம். பல தருணங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது ஆண்டவருடைய பெரிய நோக்கத்திற்கான முன்னடையாளமாக இந்த பகுதி நமக்கு சொல்லுது. ஏன்னா நமக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறப்போ தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனை யாக்கோவாக இருந்தவனை இஸ்ரவேலாக மாற்றின கதையெல்லாம் நமக்கு தெரியும். யாக்கோபு பற்றின பகுதியில நம்ம எல்லாத்தையும் விவரமா பார்த்தோம். அவன் ஜெபித்ததெல்லாம் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். அந்த 12 பிள்ளைகளையும் அவர்கள் வேறு விதமாக மாற ஆசீர்வதித்தார் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்தில் யாக்கோபின் ஜெபம் கேட்கப்படவில்லை. என்ன ஜெபம் அது? பஞ்சம் சீக்கிரம் தீரணும், சிமியோன் வந்துடணும் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த ஜெபத்தை கடவுள் கேட்கவில்லை. ஏன்? ஆண்டவருடைய தீர்மானம் அனாதி தீர்மானமா இருந்தது. ஒருவேளை நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய கேட்கப்படாத ஜெபங்களுக்கும் காரணம் ஆண்டவர் அன்பு மாறினார் என்ற அர்த்தம் இல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திலே உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக அதை நம்ம வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2வது பஞ்சம் கொடியதா இருந்தது. இப்போ யாக்கோபே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றான், தானியம் செலவழிந்த போது அவர்களை நோக்கி திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். ஒருவேளை போன பகுதியில பார்த்தீங்கன்னா இவன் ரூபன் தன் தகப்பனோடு வாதம் செய்யறத பார்க்கிறோம். நீங்க திரும்ப பென்யமீனை அனுப்புனாதான் அந்த மகன் அந்த எகிப்து அந்த தலைவன் நமக்கு தானியங்களை கொடுப்பாரு, அதனால நீங்க பண்ணுங்கிறப்போ யாக்கோபு தீர்மானமாக மறுத்து விடுகிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 42வது அதிகாரத்துடைய கடைசி வசனம் எல்லாம் அதுக்கு சொல்லுது. அதற்கு அவன் என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் தான் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அவ்வளவு தீர்மானமா மறுத்த யாக்கோபு சற்றே இப்போது மனம் மாறி இருக்கிறான். மனம் மாறிட்டு அவன் என்ன சொல்றான்? அவன் மனம் மாறினதை ஒரு வகையில உணர்ந்த யூதா, ரூபன் அதுக்கப்புறம் பேசுறதா பார்க்கல நம்ம. ஆனா ரூபன் இப்பொழுது தன் தகப்பனிடம் பேசுகிறான். ஆனா அந்த யூதா பேசுகிற ஒரு காரியம், நம்ம ஒரு விஷயத்த நீங்க நான் சொன்ன வார்த்தையை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள்னு மறுத்த 42:38 மறுத்த யாக்கோபு 43:2 அவனே தானியத்தை வாங்கி கொண்டு வர சொல்கிறான். இப்போ ஏற்கனவே பேசி ஒருவேளை ஓய்ந்து போயிருக்கலாம் ரூபன், அவன் பேசல. ஆனா இப்போ பேச போறது யூதா. ஒரு வகையில ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆதியாகமம் 37:26 யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்று போட்ட யூதா இப்பொழுது பேசத் தொடங்குகிறான். இது நீங்க நல்லா கவனிக்கிறது நல்லது. யோசேப்பை இஸ்மவேலர்களுக்கு வித்து போட ஐடியா கொடுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதா. ஆனா அந்த யூதா ஒருவேளை மனம் மாறினவனாய்
அவனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் 20 வருட அனுபவங்கள் வந்து பெரிய அளவில் அவனை மாத்தி இருக்குங்க என்பதற்கான முதல் அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் பேச தொடங்குகிறான். அவன் பேசுறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யூதா பேசின 2 காரியங்கள் நமக்கு வந்து 43 அதிகாரத்திலையும் 44வது அதிகாரத்துல அவன் யோசேப்போடு பேசுறதும் இப்ப யாக்கோபோடு பேசுகிற அந்த 2 சின்ன உரைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அவன் பெரிய வார்த்தைகளை பேசியிருக்க முடியும். அந்த பெரிய வார்த்தைகளின் சாராம்சங்களை மாத்திரம்தான் வேதம் பதிவு பண்ணியிருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்புவதற்கு இடம் இருக்கு. ஏன்னா அவன் பேசின வார்த்தைகளில் தெரித்த உண்மையும் நேர்மையும் ஒரு அர்ப்பணிப்பும் யாக்கோவின் மனதை மாற்றுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறீங்க 43:3-5ன்னு அவன் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். அவன் மனம் திருந்தினதில் அடையாளம் அவன் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளில் இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அவன் யாக்கோபை கன்வின்ஸ் பண்ணுகிற விதமாக, அவனை ஒப்புக்கொள்ள வைக்கிற விதமாக அவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதும் பார்க்கிறான். அப்போ இது இப்ப நீங்க இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். யாக்கோபு என்கிற பெயர் திரும்ப 5வது அதிகாரத்துல வரப்போ இஸ்ரவேல்னு மாறுது. நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டு வரோம். யாக்கோபுன்னு பயன்படுத்துற இடங்களில் இருக்கிற காரியங்கள் வேறு, இஸ்ரவேல் என்று யாக்கோபை சொல்லப்பட்டு அதன் பிறகு வருகிற காரியங்கள் வேறு. அது வந்து இன்னும் மோர் ஸ்பிரிச்சுவலா இருக்கும். அது மோர் இதா இருக்கும். மாம்ச பிரகாரமா இது ஆவிக்குரிய பிரகாரமா இஸ்ரவேல் தொடங்குற வார்த்தைகள் இருக்குங்கிறது நீங்க தனித்தனியா பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆச்சரியம் காத்திருக்கு. அப்போ இவனுக்கு பாதி மனசாயிடுச்சு. ஆனா இப்ப சொல்றான், இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி, ஏன்பா எனக்கு அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லி எனக்கு இந்த கஷ்டத்தை வருவிச்சீங்கன்னு சொல்றான். ஆனா அதற்கு இவன் பதில் சொல்ற விதமா, அவன் திரும்ப திரும்ப எங்களை கேட்டு, நீங்க 43:7 பாருங்க, திரும்ப திரும்ப எங்களை கேட்டு அவன் பாருங்க, ஒரு சகோதரன் உண்டா என்று விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோடு கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். அவன் இப்படியெல்லாம் கேட்பான்னு எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தான். அதற்கு வந்து யாக்கோபுனால எந்த பதிலும் சொல்ல முடியல. மறுபடி யாக்கோபு யூதா சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. பிறகு யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பு நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. 10 நாங்கள் தாமதியாதிருந்தால் எதற்குள்ளே 2ஆந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். இப்போ அந்த 2 வார்த்தைகளிலும் இந்த 3 வசனங்களும் மிக அழுத்தமாக இருக்கிற நிலைமையை அப்பட்டமாக விளக்க யாக்கோபு மனம் மாறுகிறான். அதற்கு முன்பாக பென்யமீனை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ அனுப்ப சம்மதிக்கிறான். அதற்கு யாக்கோபு ஆயத்தமாகிற ஒரு காரியம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். உடனே சொன்னா, அப்போ நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, இந்த தேசத்தின் அதாவது பரிசு பொருட்களோடு நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். ஒருவேளை யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது அவன் ஒரு பெரிய பரிசு பொருட்களுடைய பட்டியலை வச்சதை வந்து நம்ம யாக்கோபை பத்தி பார்த்தப்ப பார்க்கிறோம். அப்போ யாரை நாம் சந்திக்க போகிறோமோ அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு அவர்கள் மனதை இழகச் செய்யும் அல்லது உறவை வலுவடைய செய்யும் என்பது யாக்கோபுடைய எண்ணமா இருக்கலாம். அது உண்மையும் கூட. அது யதார்த்தமா பார்க்க போனா அது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம் கூட. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2-3 காரியங்கள் நமக்கு இந்த காரியத்தை உணர்த்துது. தானியங்கள் தான் இல்லையே தவிர பல நல்ல காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தன. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசின் தைலம், இந்த தேன் என்கிறது வந்து பல பேர் சொல்றாங்க இங்கு மிக அழுத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்னு. ஏன்னா இஸ்ரேல் தேசத்தை பத்தி ஒரு சொல்வடை உண்டு, பாலும் தேனும் ஆறாக ஓடுகிற தேசம். அப்போ தேன் என்பது
அதிகமாய் இருக்கிற தேசம் என்று நாம் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த தேன் வந்து ஒரு விசேஷித்த தேன். அந்த தேனையும் வெள்ளை போளத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, தரபிந்து கொட்டைகள், வாதுமை கொட்டைகள் இவங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். போட்டுட்டு இன்னொரு காரியத்த அவன் சொல்றது நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்த நமக்கு சொல்லுது. என்னன்னு அவன் சொல்றான்னா, பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் உங்கள் பைகளில் அந்த எடுத்துக்கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பணம் என்பதற்கு எபிரேயத்து மூல மொழியில சில்வர் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது வெள்ளி என்று பேர். அப்போ இவன் என்ன சொல்றான் 2 அது நம்ம ஒருவேளை நம்ம ஏற்கனவே இந்த ஆதியாகம பல பகுதிகள்ல அந்த மூலமொழியின் அர்த்தங்களை சரியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள யாக்கோ பிரவுன் அவர்களுடைய பதிப்புகளை நம்ம பார்த்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அது மாத்திரம் இல்லாம பல ஆங்கில பதிப்புகளிலும் பணம்னு போடல, சில்வர் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இந்த சில்வர்ன்னு பார்க்கிறப்போ, நீங்க 10 பேர் கையில நீங்க ரெட்டிப்பாக கொண்டு போங்கன்னா, யூ டேக் 2 சில்வர்ஸ் அப்படின்றபடியா நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. 2 சில்வர், 2 வெள்ளி. அப்போ 2 வெள்ளிங்கிறப்போ 10 பேர் போறாங்க. 10 பேருக்கும் ஆளுக்கு 2 வெள்ளி அவங்க வெள்ளி எடுத்துட்டு போனாங்கன்னா, 10 இன்டு 2 20 வெள்ளி. இந்த 20 வெள்ளி ஒரு அழகான ஒரு முரணை நமக்கு சொல்லுது. ஏன்னா, இந்த யோசேப்பை அவர்கள் அந்த மீதானியருக்கு அல்லது இந்த இஸ்மவேலருக்கு அவர்கள் எத்தனை வெள்ளிக்கு விற்றார்கள் என்று பார்த்தோம்னா 20 வெள்ளிக்கு விற்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த யோசேப்புடைய ஆரம்ப இதை பார்த்தப்போ அவனை குழியில போட்டாங்க. அப்போ அங்க பக்கம் இஸ்மவேலர் வந்தாங்க, மீதியானியர் வந்தாங்க. அவர்கள் கையில் இவர்கள் 20 வெள்ளியை வாங்கி கொண்டு அவனை விற்று போட்டார்கள். ஆனா இப்ப என்ன, அதே 20 வெள்ளியை அதே யோசேப்புக்காக போக போகிற ஒரு அழகான முரணை நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? அவர்கள் தவறு திருத்தப்படுகிறது என்பதற்கான இன்னொரு அடையாளமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இன்னொரு பகுதியை கூட பார்க்கிறோம். அவன் சொல்றான், அந்த யாக்கோபு சொல்லி அனுப்புறத பாருங்க. அந்த மனிதன் அங்கிருக்கிற மற்ற சகோதரனையும், அதாவது சிமியோனையும் பென்யமீனையும் உங்களோடு கூட அனுப்பிவிடும்படிக்கு அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இன்னொரு அழகான ஒரு வசனம் கூட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, நான் அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எடுத்து போகிறேன் என்று சொன்னார்கள். அவன் நின்னான். கரெக்ட். அவர்கள் எடுத்துக்கொண்டு போக சொன்னார்கள். இவன் அதை எடுத்துட்டு போறான். அவர்கள் கையில உங்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ணுவாராக அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். இப்போ அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு யோசேப்பை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். இவர்கள் வருவார்கள் அப்படின்னு யோசேப்பு நிச்சயமா எதிர்பார்த்திருந்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்க அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இவங்க எப்படியாவது ஒரு நாள் வருவாங்கன்னு அவனை சார்ந்தவர்களும் கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வீட்டு விசாரணைக்காரனுக்கு கூட அவன் அதை பற்றி தகவல் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவர்கள் தூரத்தில் வருவதை அவன் யோசேப்பு பார்த்து விட்டதை போல, அதை விட என்னன்னா அவங்க 10 பேர் வருகிறதை அவன் பார்த்து அவன் என்ன சொல்றான், பென்யமீன் அவர்களோடு கண்டிருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இதுல அடித்து அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இதுல தமிழ்ல வெறும் ஒரு அடித்து அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில குறிப்பிடப்படுது. ஆனா இதை நம்ம பழையபடி நம்ம யாக்கோ பிரவுன் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இல்ல இதுக்கு அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா,
வாக்கத் வா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. நீங்க நல்லா ஒரு இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கிறது நல்லது. ஏன்னா, இது தமிழ் வேதத்திலும் அநேகமாக எல்லா வேத பதிப்புகளிலும் இந்த வார்த்தை இப்படியான ஒரு விளக்கத்தை பெறவில்லை. இங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. வாக்கத் வா அப்படின்னா என்னன்னா, they have to expose the incision on the neck of the animal to be slaughtered so that the brothers could see that it will be slaughtered according to the tradition of their fathers. இது என்னன்னா, இவன் ஏற்கனவே யோசேப்பு என்ன சொல்லிட்டான், அந்த வீட்டு விசாரணை காரணங்கிட்ட, அவங்க வரும்போது அவர்களுக்கு முன்பாக நீ எந்த ஆட்டுக்குட்டியையோ அல்லது எந்த மிருகத்தையோ அவர்களுக்கு உணவாக செய்கிறாயோ, அதை அந்த மிருகத்தின் கழுத்திலே நீர் அந்த கழுத்திலே அந்த கத்தியை வைத்து, இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, நமக்கு ஹலால் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு பழக்கமானதுதான். இன்றைக்கு அநேக இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, ஹலால் சிக்கன்னுவாங்க. ஹலால்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு மிருகத்தை கொல்லும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்போ கிட்டத்தட்ட அது அ வ இஸ்லாமுக்கு முன்னாடியே இருந்த ஒரு பழக்கவழக்கம் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. குறிப்பா அந்த காரியம் எப்படி வரும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது, அதுவும் முக்கியமான விருந்தாளி வரும்போது, அவர்களுக்கு நாம் கொடுக்கிற மாமிசம் நம் பாரம்பரியப்படி ஹலால் செய்து கொடுக்கப்பட்ட மாமிசம் தான், கொடுக்கப்பட்ட மாமிச பண்டம் தான், பதார்த்தம் தான் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வந்த விருந்தாளிகளுக்கு முன்பாக அதன் கழுத்தில் ஹலால் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி கழுத்துல அந்த நரம்ப கட் பண்ணி, அந்த ரத்தம் அதிகமாய் வராதபடிக்கு அதை அந்த மிருகத்தை அ வ வெட்டுவாங்க. தமிழ்ல அடித்துன்னு ஒரே அடிப்பார்கள், வெட்டுவார்கள் நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த ஹலால் செய்யப்பட வேண்டும்னு யோசேப்பு இந்த விசாரணைக்காரனுக்கு சொல்லுகிறார். அப்போ என்ன, அந்த விசாரணைக்காரனுக்கும் வருகிறவர்கள் முக்கியமான நபர்கள். ஒருவேளை சகோதரர்கள்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். ஏன்னா, அவர்கள் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கவங்கள பார்த்தோனே இவன் சொல்றான், அவர்களுக்கு ஹலால் மாமிசத்தை நீ கொடு. ஹலால் பண்ணக்கூடிய இந்த மிருகத்தை காட்டுன்னு. விருந்தாளிகளுக்கும் முக்கியமான நபர்களுக்கு மாத்திரம் தான் இந்த விருந்துபச்சார முறை செய்யப்படும். அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இத நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த பகுதிக்கு அ மிக முக்கியத்துவம் ஏன் நம்ம குடுக்குறோம்னு கேட்டா, அவர்கள் வரும் முன்பே அவர்களை விருந்தாளிகளாக நடத்தப்பட போகிறார்கள் என்பதற்கான ஒரு விளக்கம் தான் இது. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் பாதங்கள் கழுவ தண்ணீர் கொடுத்து, அவர்கள் கழுதைகளுக்கு தீவனம் கொடுக்கவும் சொல்றான். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு காரியம் இருக்கு. அவர்களை மதிய உணவு என்னோடு சாப்பிட போகிறார்கள் அப்படின்னு அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மதிய உணவு சாப்பிடுவது ஒரு அதாவது அந்த ஒரு முக்கியமான விருந்தாளிகளுக்கு தான் இந்த தொடர்ச்சியான காரியங்கள் நடக்கும். அதாவது ஹலால் செய்யப்பட்ட உணவு, பாதங்கள் கழுவ தண்ணீர், அவர்களது எந்த கால்நடைகள்ல வர்றாங்களோ, கழுதையோ, ஒட்டகமோ அதற்கான தீவனம். மாத்திரமல்ல, மதிய உணவு கொடுக்கிறதும் அவர்களுக்கு தான் கொடுக்கப் போகிற ஒரு காரியம். இது அத்தனையும் செய்ய சொல்லி, அந்த வீட்டு விசாரணைக்காரனுக்கு யோசேப்பு சொல்லிவிட்டு போகிறான். நம்ம இந்த பகுதி எல்லாரும் நம்ம பார்க்கிறப்போ, ஒருவேளை நம் மனதிற்குள்ளாக ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம் என்றால், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா தூரத்துல வருகிறத அவங்க பார்க்கிறான். தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரன்கிட்ட சொல்றான். ஆனா அவர்கள் நேராக யோசேப்பின் அரண்மனைக்கு கொண்டு வர ஆணையிட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் அந்த 10 பேரும் எந்த அளவுக்கு பயந்திருப்பாங்கங்கிறது நம்மளால யோசிக்க முடியுது. ஏன்னா, நமக்கான அ இந்த அது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்க 21வது வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் கேட்கும் முன்பு இல்ல 18வது வசனத்த பாருங்க. அந்த இப்படியா ஏற்பாடு செஞ்சு யோசேப்பு உள்ள போயாச்சு. ஆனா, அந்த யோசேப்பின் சகோதரர்கள் அந்த 18வது வசனத்த ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க.
ரொம்ப அழகா அந்த காட்சி நமக்கு விளக்கப்படுது. ஒருவேளை அவர்கள் பிரதான அரண்மனைக்கு போகாம, இல்ல தானியம் கொள்ளுகிற அரண்மனைக்கு போகாம, யோசேப்பின் வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு, அந்த வார்த்தையில கவனிங்க, பயந்து. ஏன்னா, அவர்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. நமக்கு வழக்கமா போய் தானியங்கள் கொண்டு போற இடத்துக்கு நம்ம போகாம, யோசேப்போட வீட்டுக்கு கொண்டு போக போடுறார்ன்னா, இது எதுக்குன்னு அவங்களால புரியல. பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி, நம்மை பிடித்து, சிறைகளாக்கி, நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பயந்து, அவர்களுடைய பதட்டம் நமக்கு இப்ப புரியுது இல்லையா? ஒருவேளை அவங்க எல்லாம் நடுங்கிட்டு இருந்திருக்க கூடும். அவங்க எல்லாம் தடுமாறிட்டு இருந்திருக்கக்கூடும். ஐயோ! நமக்கு திரும்ப நம்ம நெனச்சபடி இல்லையே! நம்ம போய் சிமியோன மீட்டுக்கொண்டு நம்ம தானியத்த அந்த அந்த எகிப்திய அந்த இவன் கூட்ட அந்த சபத்பனைய கூட்ட நம்ம வந்து பெஞ்சமின காமிச்சு இதுதான் நாங்க பொய் சொல்லல. இதான் அந்த ஆளுன்னு சொல்லி காமிச்சு நம்ம தானியத்தை எடுத்துக்கொண்டு போலான்னு நெனச்சோமே! இந்த கொண்டு வந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறப்போ அவன் மனசு இளகும்ன்னு பார்த்தோமே! இது என்னன்னா நாம எதிர்பாராதபடி நம்மை அவனுடைய வீட்டுக்கெல்லாம் கொண்டு போறாங்க. நமக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று அந்த வினைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பயந்து, குற்றம் சுமத்தி, சிறையில் அடைத்து, கழுதைகளை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சும்மா வரிசையான வார்த்தைகள சொல்றத நம்ம பார்க்கிறோம். பண்ணிட்டு அதனால அவங்க என்ன பண்றாங்க, வீட்டு விசாரணைக்காரனிடையிலே சேர்ந்து, அவன் வாசப்படியிலே அவர்களை இவன் சொல்லப்போனா போர்த்திகா நம்ம ஒரு வகையில நம்ம புரிதலுக்காக வச்சுக்கலாம். அந்த போர்த்திகாவுல அவனை பார்த்த உடனே இவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. அவங்களுடைய பதட்டம் அந்த வார்த்தைகள்ல தெளிவா தெரியுது. ஆண்டவனே, ஒருவேளை ரொம்ப மரியாதையான ஒரு வார்த்தையை அவனுக்கு பயன்படுத்துறாங்க. பார்த்துட்டியான்னு கேட்டா, இப்போதைக்கு யோசேப்ப அடையாளப்படுத்துறது அவன்தான். யோசேப்பை அடை யோசேப்பை அடையாளப்படுத்துறது அவன்தான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே! நாங்கள் தங்குமிடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது, நாங்கள் நிறுத்துக் கொடுத்த நிலையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்கக் கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத பார்க்கிறோம். நாங்கள் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லி இவங்களே முன்னாடி அறிக்கை பண்றாங்க. நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம். ஒருவேளை அவங்க எல்லாருமா வந்து ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசி இருக்கணும். பதட்டமும் தவிப்புமா, ஐயோ நம்ம எதிர்பாராம இங்க வந்து இப்படி சிக்கிக்கிட்டோமே, நமக்கு வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்ற பயமும் தடுமாற்றமும் குழப்பமும் தெரிய அவங்க மடமடமடன்னு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும். ஆனா அதற்கு அந்த வீட்டு விசாரணைக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்போ 2 காரியம் ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னு கேட்டா, நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்போ அவன் அதை விட என்னன்னா, இவங்க மிரட்டுவாங்க, தாங்கள் மிரட்டப்பட வேண்டும், மிரட்டப்பட போகிறோம் என்று எதிர்பார்க்கிறப்போ, ஃபர்ஸ்ட் அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, ஷாலோம், ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். அதே இவங்களுக்கு வந்து ஒருவேளை அவன் நிதானிச்சு சொல்றப்போ, ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் மனதிலே ஒவ்வொரு விதமான ஒரு கலக்கத்தை தெளிவிக்கிற ஒருவேளை பால்ல பொங்குற பால்ல தண்ணி தெளிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிற மாதிரி அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் பதட்டத்தை தனிய வச்சிருக்கணும். ஆனா தனிய வச்சது மாத்திரமல்ல, சில வார்த்தைகள் அவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கணும். என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ் பதிப்புல உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் என்று சொல்லியிருக்கு. ஆனா அவன் பயன்படுத்தின வார்த்தை ஏலோஹிம், ஏலோஹிம்.
அப்போ அந்த ஏலோகிம் என்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் சாலோஹிம் லெஹேம் என்று சொல்லிட்டு ஏலோகிம் எல்லோகிம் என்று சொல்லுகிற காரியம் ஒரு விஷயத்த அவர்களுக்கு புரிய வச்சிருக்கணும், இன்னொரு விஷயத்த அவர்களுக்கு புரியாம வச்சிருக்கணும். புரிய வச்ச விஷயம் என்ன? இவன் நம்முடைய தேவனுடைய நாமத்தை சொல்கிறான், அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம நினைச்சபடி இல்ல, நம்ம பயந்தபடி இல்ல, நம்ம குழம்பினபடி இல்லைங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியாத காரியம் என்னன்னு கேட்டா, இவன் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? எகிப்தில் இருக்கிற ஒருவன், அந்த எகிப்துல நம்மகிட்ட கடுமையா பேசின அந்த சபத் பனேயா, அவனுடைய ஊழியக்காரன் இவன். இவன் எப்படி இவ்வளவுதான் உங்கள் தேவன் சொல்லி நம்முடைய தேவனை பற்றி பேசுறான்? அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர்கள் கேட்காமலேயே சிமியோனை வெளியே கொண்டு வர சொல்லி அவர்களிடத்தில் விடுகிறான். அப்புறம் அந்த பணத்தை பத்தி அவங்க எண்ணிக்கூட பார்க்கல. அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். அப்படின்னு என்னன்னா ட்ரெஷர். இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் அன்பானவர்களே. புதையல்ங்கிறது நம்ம உழைச்சு கிடைக்கிற ஒரு காரியம் கிடையாது. நமக்கு எதிர்பாராம கிடைக்கிற ஒரு பெரிய காரியம் தான் புதையல். ட்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரெஷரை வந்து தேடலாம். ஆனா கிடைக்குங்கிறதுக்கு நிச்சயம் இல்ல. எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத தருணத்திலே, எதிர்பாராத முயற்சிகளே நமக்கு கிடைக்கிற பணம் தான் புதையல்னு. அப்போ அவன் என்ன சொல்றான்? உங்கள் சாக்குகளில் உங்களுக்கு எதிர்பாராம உங்களுக்குரிய பணமாக புதையலாக கட்டளையிட்டவர் யாரு? உங்கள் தகப்பனுடைய தேவனாயிருக்கிறவர். ஒருவேளை அவர்கள் அப்போதுதான் யாக்கோபு தன் தேவனை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் ஒருவேளை நினைத்து பார்த்திருக்க கூடும். ஏன்னா யாக்கோபு தன்னுடைய பசங்களுக்கு தன்னுடைய தேவனாகிய யாவேயை பற்றி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருந்த காரியங்கள் அவர்கள் மனதிலே ஒருவேளை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிற வண்ணமாக இருக்கலாம். அப்போ உங்கள் தகப்பனுடைய தேவனாய் இருக்கிறவர் உங்களுக்கு அதை புதையலாக கட்டளையிட்டார். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக, நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு அதை ஒரு பொக்கிஷமாக கட்டளையிட்டார். இவங்களுக்கு அதை நம்பவே முடியல. நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்ததுங்கிறது அது எப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. முதல்ல வந்து என்னன்னா, இவங்க பயந்த பயமெல்லாம் போயிருச்சு. ஏன்னா, இவன போர்டிகோல இருந்து உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. சமாதானம்னு சொல்றான். முதல்ல வந்து உங்கள் இவர்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறான். உங்களுக்கு ஒரு புதையல குடுத்துட்டான்னு சொல்றான். நீங்க கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்றான். இவங்க கேட்காமயே சிமியோனை சொல்லி வெளியே அழைத்து வந்து, ஒருவேளை அவனே போய் அழைத்திருக்க வேண்டாம். அவனை கொண்டு வர சொல்லி அவர்களிடத்தில் விட்டான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, மேலும் நீங்க 24வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சரியத்துல அவர்கள் அமிழ்ந்திருக்கும் போதே இன்னொரு காரியம் நடக்குது. மேலும் அதற்கு பின்பும், இல்ல அதற்கு பிறகு அந்த மனிதன் அவர்களை முற்றத்தில் நிற்க வைக்கல. போர்டிகோவிலேயே நிக்க வைக்கல. இல்ல ஒரு வாரத்துல நீங்க ஒதுங்கி இருங்க. எங்க பாஸ் வர்ற வரைக்கும் இருங்கன்னு சொல்ல, அவன் செய்த காரியங்கள் அவனுக்கு ஒருவேளை நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். என்ன பண்றான் அவன்? அவர்களை யோசேப்பின் அரண்மனைக்குள், வீட்டுக்குள்னு ஒரு சிம்பிளா போட்டிருக்காங்க. இவன் பெரிய வீட்டுல இருக்கிறான். ஒருவேளை அரண்மனை நம்ம புரிதலுக்காக வச்சுக்கலாம். அவங்க பிரமிப்புக்கான ஒரு காரணம். யோசேப்பின் அரண்மனைக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, இவங்களை தங்களை ஜெயில போட்டுருவாங்கன்னு நினைக்கிறப்போ அந்த 10 பேருக்கும் அவர்கள் கால்களை கழுவும்படி தண்ணீரை கொடுக்க கட்டளையிடுகிறான். சொல்லப்போனா அவர்கள் பாதங்கள் நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். விருந்தாளிகளுக்கு தான் கால்கள் கழுவ தண்ணீர் கொடுப்பார்கள். நம்ம யூத பழக்கவழக்கங்கள், யூத காரியங்கள்லாம் தெரியும். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கும் நம்ம பல கலாச்சாரங்கள்ல அந்த ஒரு பழக்கம் இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கிறது என்னன்னா, கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்கிற ஒரு காரியம். ஏன்னா, அந்த நாட்களிலே புழுதிகள் வழியாக நடந்து வரும்போது, பயணப்பட்டு வரும்போது, அந்த கால்களில் இருக்க புழுதிகள் நீங்கி அவர்கள் ஆசுபாசமாக உட்காரத்தக்கதாக கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து, அவர்கள் கழுதைகளை கூட்டிக் கொண்டு போய் அதற்கு தீவனம் போட்டார்கள்.
அப்பதான் அவங்க வந்து இன்னொரு காரியத்தை நம்ம சற்று முன்பு பார்த்த காரியத்தை அவங்க பார்த்திருக்கணும். அதாவது பக்கெட் வான் பார்த்தோம் இல்லையா? அவர்கள் உண்ண போகிற மிருகத்தின் ஹலால் செய்வதையும் அவர்கள் பார்த்திருக்கணும். அந்த வசனம் 24வது வசனத்துக்கும் 25வது வசனத்திற்கும் நடுவுல ஒளிந்து இருக்கிறது. இல்ல நாம் புரிந்து கொள்ளும்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா அந்த முதலாவது அடித்து அப்படின்னு சொன்னா இல்லையா? வீட்டு 16வது வசனத்துல அந்த அடித்து ஆயத்தம் பண்ணுன்ற அந்த 2 வரி இந்த எப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் 24க்கும் 25 வசனத்துக்கும் நடுவுல பார்த்துட்டு அவங்களால எதையுமே நம்ப முடியல. இந்த காட்சி உங்க மனசுல அநேகமா ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ், அந்த ஆச்சரியம் யோசேப்பின் சகோதரர்கள் போல உங்க மனசுலயே நிச்சயமா இருந்திருக்க கூடும். தாங்க சிறை கைதிகளாக்கப்படுவோம், தாங்கள் துன்முறுத்தப்படுவோம், தாங்கள் அடிக்கப்படுவோம்ட்டெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்தாளிகளை போல, முக்கியமான மனிதர்களைப் போல நடத்தப்படுகிற இனிய அதிர்ச்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமே ஒரு பெரிய நெகிழ்ச்சி ஏற்படுத்திக்கூடும். அவங்கள உள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போறான். பெரும்பாலும் விருந்தாளிகளை மாத்திரம் தான் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டு போவோம். இந்த சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்களை நம் வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டு போய் கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து, அவங்க கழுதைகளுக்கு வெளியே தீவனம் கொடுத்து, அப்புறம் அந்த ஹலால் செய்யப்படுகிறதை அவர்களுக்கு காண்பித்து, மதிய உணவு உங்களுக்கு இங்கே என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். இது எப்படிடா அந்த வீட்டு விசாரணைக்காரன் ஒருவேளை அவனுக்கு நம்மை பற்றி தெரியுமோன்ற ஒரு பிரமிப்பை விட அவன் நாம் சேவிக்கிற ஆண்டவரை அறிந்திருக்கிறான் என்கிற பிரமிப்பும் அந்த பிரமிப்பு கூட கூட இருந்திருக்கணும். நீங்க பார்த்தா அவர்கள் செய்ய போற ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால், அல்லது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு எங்க எஜமான் கூட தான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு விசாரணைக்காரன் சொல்லி இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு இனிய அதிர்ச்சிக்கு மேல இனிய அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. அந்த இனிய அதிர்ச்சியோட உச்சத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இங்கன்னு. ஐயோ! நம்ம யாரு? நமக்கு வந்து பெரிய பெரிய முக்கியமான ஆட்களுக்கு கொடுக்கப்படுகிற மதிய விருந்தை எனக்கு கொடுக்கிறார்களோ! எனக்கு கொடுக்கிறாங்களே! அப்படின்னு அவங்க பிரமிச்சு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க செய்ய காரியத்த பாருங்க. மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாக வைத்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியம் கொண்டு வந்த பணம் கூட ஒருவேளை அந்த ரெட்டிப்பு பணம், அந்த ரெட்டிப்பு பணத்த புதையல்ன்னு சொல்ட்டாங்க. ஒருவேளை அவங்க கொண்டு வந்த தேன், அந்த வாதுமை கொட்டைகள், அ மற்ற எ ப அந்த நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. வாதுமை கொட்டை, தேன், பிசின், அ பரிமளத்த அது நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் பிசின் தைலம். இது எல்லாத்தையும் அவங்கவங்க எடுத்துட்டு, அந்த காணிக்கையை ஒரு எஜமான் வர காத்திருக்கிற மக்களைப் போல தயாரா வச்சு, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பகுதிகள்ல நெறைய முரண்பாடு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் நிறைவேறுகிற அழக பார்க்கிறோம். எப்போ அவனை வீட்டை விட்டு விற்று போட்ட அதே சகோதரர்கள், வீட்டை விட்டு துரத்தி விட்ட அதே சகோதரர்கள், யாரை துரத்தி விட்டாங்களோ அவன் இன்னார் என்று அறியாதபடிக்கு காணிக்கைகளோடு அவனுக்காக காத்திருக்கிற முரண். நிச்சயமா அது தேவனால் வந்தது நமக்கு தெரியும். ஆனா அது எவ்வளவு அழகாக அந்த காட்சி நம்ம வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காணிக்கைகளோட. அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்தா இந்த பகுதியை நம்ம படிக்கிறப்போ, அந்த காட்சியின் பிம்பங்களை நம்ம மனசுக்குள்ளாக படியும் முன்பு நம்ம படிச்சு முடிச்சிடுறோங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். இல்லன்னா நமக்கு சண்டே ஸ்கூல்ல இந்த காட்சிகள், இந்த பழக்கம் எல்லாம் ஒற்றை வார்த்தைகள்ல கடந்து போகிற ஒரு சம்பவங்களா இருக்கு. ஆனா ஒருவேளை நின்று நிதானித்து இந்த பகுதிகளை பார்க்கிறப்போ, ஆண்டவருடைய அழகான, அற்புதமான திட்டங்களின் செயலாக்கத்தை மாத்திரமல்ல, மனுஷ உணர்வுகளின் பரிமாற்றங்களையும், அந்த நேர்த்திகளையும் கூட நம்ம பார்க்க முடியும். பயந்திருந்தாங்க, பயம் போச்சு. மாறாக சந்தோஷம் வந்துச்சு, பரவசம் வந்துச்சு,
இனிய அதிர்ச்சி வந்தது. ஒரு விதமான என்ன சொல்றான், அந்த பரவசத்தோடு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஒருவேளை அவங்க புழுதி படுத்த உடையோட வந்திருக்கலாம். அத பத்தி அவங்கலாம் ஒண்ணும் சொல்லல. யார் தன்னை தண்டிப்பான் என்று எதிர்பார்த்திருந்தார்களோ, அந்த மனிதனின் அரண்மனைக்கு உள்ளாக அழைத்துக் கொள்ளப் போகிறார்கள். கால் கழுவ தண்ணீர் கொடுத்தாங்க. அவங்கள ஒருவேளை நல்ல இருக்கைகள்ல உட்கார வைத்திருக்கணும். எஜமானன் வருவாரு, நீங்க காத்திருங்கன்னு சொல்லணும். இவர்கள் பரிசு பொருட்களோடு காத்திருக்கிறார்கள். நீங்க நல்லா அது கவனிங்க. பரிசு பொருட்களோட காத்திருக்கிறாங்க. காத்து கொண்டிருக்கிறப்போ 26வது வசனத்துல ஒரு காரியம் வருது. யோசேப்பு வரான். யோசேப்பு வீட்டிற்குள் வந்தபோது அவர்கள் செய்கிற படம் ரொம்ப அழகான ஒரு படத்த சாமு எலிசபெத்தும் நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, யோசேப்பு இப்ப பார்த்தா நம்ம தான் யோசேப்புன்றவன் தான் நம்ம ஆங்கிள்ல இருந்து இந்த படம் வரையப்பட்டிருக்கு. வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். நீங்க இப்ப இந்த ஸ்கிரீன் மாத்திட்டாங்க. போன படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படம் தான். பாத்தீங்கன்னா, அவர்கள் குனிந்து பணிந்து அவனை வணங்குகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் யோசேப்பு கண்ட கனவு நமக்கு ஒருவேளை யோசேப்புடைய முதல் இத பார்க்கிறப்ப அவனுடைய கனவுகள் அவன் இருக்கிறான். அந்த அரிக்கட்டு கனவு உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும். எல்லா அரிகளும் அவனை பணிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க அப்பா யாக்கோபு என்ன சொல்றாரு? என்ன எல்லா சகோதரர்களும் உன்னை பணிந்து கொள்ளணுமா? இப்படி எதிர்பார்க்கிறான்னு கடிந்து கொள்ளுகிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கனவு இந்த நாளிலே நனவாகிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அன்று கண்ட கனவு நனவாகிற காரியத்தை பார்க்கிறோம். அவனை வணங்கின பிறகு அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா? அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இந்த இடத்துல ஒரு நம்ம யாக்கோப் பிரவுன் தான் நினைக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த உங்கள் முதிர் வயதான தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா என்கிறது சரியான ஒரு வார்த்தை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற வார்த்தை யாக்கோபை குறித்தல்ல, யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்கை குறித்து அவர்களிடத்தில் ஒரு என்ன அவர்கள் யூகிக்கிறதற்காக போட்ட ஒரு குக்கியான கேள்வி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னு கேட்டா, தகப்பனை பத்தி ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்காங்க. தகப்பனுக்கு இது இருக்கு, அவன் இந்த மாதிரி இருக்கிறான்னு. ஆனா, இன்றைக்கு அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டா, அவர் தகப்பனை குறிப்பதல்ல, தகப்பனுடைய தகப்பனை குறித்து. அப்போ அவன் என்ன யோசேப்பு சொல்றான்? உங்கள பத்தியும் தெரியும். உங்கள பத்தி இன்னொரு காரியமும் தெரியும். இன்னொரு விஷயமும் தெரியும். அப்படிங்கிறத ஒரு க்ளூவா காட்டி, தன்னை இன்னுமாக அவர்கள் யூகிக்க அடையாளப்படுத்துகிற கேள்வி இந்த கேள்வி. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அப்படின்னு. அப்போ இவர்கள் சாதாரணமா இருந்தா, அவர்னா இவர் யார சொல்றாரு? ஒருவேளை நம்மளுடைய தாத்தாவ சொல்றாரோ, ஈசாக்கு தாத்தாவ சொல்றாரோ, அப்படின்னு அவர்கள் ஒருவேளை யூகிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனா அவர்கள் அதற்கு பதில் சொல்லும்போது, என் தகப்பனாய ஒரு ஒரு அது தெரிஞ்சும் தெரியாத போல பதில் சொல்றாங்க. எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார். அடுத்த வரி பாருங்க. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு ஐசக்ன்னு சொல்லுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐசக் இந்த காலகட்டத்திலே உயிரோடு இருந்தார். அவர் 180வது வயதுல தான் மரித்தார்ன்னு நமக்கு சரித்திரம் சொல்லுது. நமக்கு பலவிதமான ஆவணங்கள் சொல்லுது. அப்போ அவர் உயிரோடு இருந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரீன்ல கூட நம்ம போடுறோம். மரணத்தின் போது ஈசாக்கின் வயது 180. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள்ன்னு பார்க்கிறோம். அப்போ அவன் யாக்கோபும் ஈசாவும் அடக்கம் பண்ணுகிறங்கிறப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார்ங்கிறது தான் காரியம். சோ அவங்க அப்படி சொல்றாங்க. நம்ம அந்த பகுதி உள்ளுக்குள்ள ஒரு அழகான இந்த அர்த்தத்தோட கடந்து போகுது. நீங்க பார்த்தா இனி ஒவ்வொருத்தரையா அவன் அறிமுகப்படுத்துறான்.
நீங்க பாத்தீங்கன்னா 29 வசனத்துல பார்க்கிறப்போ, அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார் என்று சொன்னான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காட்சி ஒரு சாதாரண வார்த்தைகள்ல அடங்கினாலும் வார்த்தைகள்ல சொல்லப்பட்டாலும், இதற்கு பின்னா இருக்கிற உணர்வுகளை பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பா இருக்கும். அதாவது 20 வருடங்கள் கழித்து தன் கூட பிறந்த தன் தம்பியை பார்க்கிறான். அந்த உணர்வு கொந்தளிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியும். மற்ற சகோதரர்களை காட்டிலும் அவனுக்கு பென்யமீன் நிச்சயமா நெருக்கமான சகோதரனா இருக்கும். ஒருவேளை தன் தாயின் முகசாயல் பென்யமீன் முகத்திலும் இருந்திருக்க வாய்ப்புண்டு. சோ அவனை பார்க்கும்போது தன் தாய் ரேச்சலுடைய ஞாபகம், ராகேலுடைய ஞாபகம் யோசேப்புக்கு வந்திருக்க கூடும். தன் தகப்பனுடைய ஞாபகம் வந்திருக்க கூடும். பல காரியங்கள் வந்திருக்க கூடும். அத அவனை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு முன்பாக அவனுக்கு மனதிலே குமிழியிடுகிற பொங்குகிற உணர்வுகள்ல அவன் ஒருவேளை இந்த வார்த்தை இதுல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலைட் பண்ண வார்த்தை ஒருவேளை அவன் மிக உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா அப்படின்னு அவங்க ஒருவேளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னாங்களா, இல்ல அவங்க சொல்ல சொல்ல இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானாங்கிறது தெரியாது நமக்கு. மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்ற வார்த்தையை தழும்பலாக குரல் கம்மலாக அவன் சொல்லியிருக்கணும். நிச்சயமா சொல்லியிருக்கணும். எதை நம்ம அப்படி நிச்சயமா சொல்லிக்கணும்னு நினைச்சா 30வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் சற்றுன்னு முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அறைக்குள்ளாக அவசர அவசரமா போறான். எதுக்கு அவசர அவசரமா போறான்? அடுத்த வரி சொல்லுது, அவன் அழுகிறதற்கு இடம் தேடி. அவன் அழுகிறதற்கு இடம் தேடி. அவன் யாருங்க? எகிப்துல 2ஆம் நிலையில் உள்ள ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தன். ஆனா, அவனுக்கு ஏகப்பட்ட காவலாளிகள். அவனுடைய அந்தஸ்தே வேற லெவல்ல போயிடுச்சு. இவர்கள் 12 பேருக்கு அவன் யாருன்னு தெரியாது. இவனுக்கு மாத்திரம் அவங்க எல்லாரும் யாருன்னு தெரியும். அவன் தன்னுடைய சகோதரனை பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய அந்தஸ்தோ, பதவியோ எதுவுமே குறுக்கே நிற்காதபடி பாசம் பொங்கினபடியால் அவன் தன் அழுகிறதற்கு இடம் தேடி ஒரு ஒரு அறைக்குள்ள போய் அழுதான்னு பார்க்கிறோம். யோசேப்புடைய அந்த மென்மையான பாச உணர்வு நிச்சயமா நமக்கும் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாகி இருக்கும்னு நமக்கு சொல்லலாம். அவன் சாதாரணமா அழுகல. ஒருவேளை பொங்கி பொங்கி அழுதுருக்கணும். ஏன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவன் சாதாரணமா கண்ணீர் வடித்தான், இல்ல கண் கலங்கினது, அல்லது கண்களில் கண்ணீர் துளித்தது அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தைகளிலே சொல்லப்படாதபடிக்கு அடுத்த வரி என்னன்னு சொன்னான்னா, அவன் பொங்கி பொங்கி அழுதபடியால் அவன் முகத்தை கழுவி தன்னை அடக்கி கொண்டு. ரொம்ப அழகா அந்த இல்லஸ்ட்ரேஷன் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த யோசேப்பு பாருங்க, அழுது கண்ணீர் விட்டு புலம்பி ஒருவேளை மனசுக்கு சத்தம் போடாம அழுதுருக்கலாம். ஆனா சத்தம் போட்டு அழுகிறத அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். முதல் அழுகைய போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த 2வது அழுகை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 அழுகைக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, முதல் அழுகை ரொம்ப ரகசியமான கண்ணீர் துளித்த ஒரு அழுகை. உங்களுக்கு ஒருவேளை அந்த வசனம் பார்க்கலாம். அந்த 42ல பார்த்தா அவன் அழுத காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சாதாரண ஒரு அழுகையா இருந்திருக்கும். ஆனா அந்த 2வது அழுகை பொங்கி பொங்கி அழுத ஒரு அழுகை. 3வது அழுகையில பார்த்தீங்கன்னா, அவன் அழுது கத்துனதுல அந்த கத்துன அழுகை பார்வோனுக்கெல்லாம் கேட்டுச்சுன்னு படுது. அப்போ எவ்வளவு அழகாக வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. ஒருவனுடைய உணர்வுகள் அவன் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் மங்கி போய்விடவில்லை, மறைந்து போய்விடல, ஒழிந்து போய்விடல என்பதற்கு அடையாளமாக அந்த 3 விதமான அழுகைகளை பார்க்கிறோம். இங்க அவன் பொங்கி பொங்கி அழுகிறான். வேற யாருக்கும் தெரியாது. அடுத்த அதிகாரத்துல அவன் அழுகிறது பார்வோன் கேட்டார்கள், சுற்றி இருப்பவர்கள் கேட்டார்கள் இருக்குது. அப்போ அந்த அழுகையுடைய தீவிரம் இப்படியாக 3 அதிகாரங்களிலும் 3 விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு காரியம். இங்க அழுது முடிச்சு ஒருவேளை
மற்றவர்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்காது. முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு அடுத்த வரி பாருங்க. தன்னை அடக்கிக் கொண்டு. ஒருவேளை அவன் தண்ணி குடிச்சிருக்கலாம். தண்ணி குடிச்சு, இல்ல, இல்ல நம்மள அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அவன் வெளிய வரான். வெளிய வந்துட்டு அ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அவன் வந்து பேசுவதற்கு அதிகம் விரும்பாததைப் போல ஒரு காரியத்தை செய்றான். சரி, எல்லாம் நம்ம சாப்பிடலாம். எல்லாருக்கும் போஜனம் வைங்க. லெட் அஸ் ஈட் அப்படின்னு சொல்லி உட்காருகிற ஒரு காரியத்த பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு தடபுடலான விருந்து, இவ்வளவு தடபுடலான ஒரு காரியங்கள் எதற்கு? இதன் பின்னணியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அவனுக்கு அந்த ஹலால்ல அடிச்சு அந்த சகோதரர்களுக்கு பண்ணுனது, அவர்களை வந்து அதிமுக்கிய விருந்தாளிகளைப் போல அ அவர்களை நடத்தி கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஏனென்றால் 30 வருடங்கள் கழித்து அந்த 12 சகோதரர்களும் முதல் தடவையா உட்கார்றாங்க. அன்பானவர்களே, இத நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா யோசிச்சு பாருங்க, 30 வருடங்கள். ஒருவேளை அவங்க எப்படி இருந்தாங்களோ, அப்படியே அவர்கள் இல்ல. அவர்கள் மனங்கள் மாறி இருந்தது. விற்று போட்ட யூதா இன்னைக்கு த ப ப தன்னுடைய வீட்டில் இருக்க தன் குழந்தைகளை பணயம் வைத்து இங்க வந்திருக்கிறான். சிமியோன் வேறு விதமா இருந்தவன் மாற்றப்பட்டு இருந்திருக்கிறான். நமக்கு ரூபன் அவனுக்காக வாதிட்டு கெஞ்சி அ வ ப பண்ண மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். எல்லா சகோதரர்களையும் காலம் மாற்றி போட்டது. எப்படியெல்லாம் இருந்தாங்க, துன்மார்க்கமா இருந்தாங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல பார்க்கிறோம். இவனை வெறுத்து இருந்தார்கள். இவனை கண்டாலே வெறுப்போடு இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாரும் மாற்றப்பட்டவர்களாய், இன்னைக்கு எல்லாரும் காலம் மாறினவர்களாய், ஒரு வகையில சொல்லப்போனா இவர்கள் தான் இஸ்ரேல் தேசம். இந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரேல் தேசம். இந்த 12 கோத்திரத்தின் மக்கள் தான் பின்னாடி இஸ்ரேல் தேசத்தை அ உருவாக்குகிறவர்களாய் இவர்கள் தான் மூலம். ஏன்னா ஆதியாகமம் பின்னாடி பார்த்தோம்னா, இவர்கள் குடும்பத்தார் 70 பேர் தான் முதல் தடவையாக எகிப்திலே குடியேறுகிறார்கள். நமக்கு வ யோசேப்போட உதவியோட, பார்வோனுடைய ஆசீர்வாதத்தோட, ஆதரவோட அவர்கள் இஸ்ரேல் தேசமாக எகிப்திலே நாட்டப்படுகிறார்கள். ரொம்ப அழகான ஒரு காரியம் பாருங்க. அப்போ அந்த 12 பேர்களும் சேர்ந்த வைபவத்தை ஒரு பிரமாதமான கொண்டாட்டமாக நடத்ததான் இத்தனை காரியங்கள். இப்போ புரியுதுங்களா? நமக்கு அந்த 16வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்த்தா, அந்த விதவிதமான மாற்றங்கள். பயந்து வந்தவர்கள் மாற்றப்பட்டு, தைரியமாகி, ஆச்சரியப்பட்டு, இனிய அதிர்ச்சியாகி, அவர்கள் எப்படி வந்தார்களோ அப்படி இல்லாதபடிக்கு ஒரு பெரிய பரவசத்தில இந்த காரியங்கள் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப போன எபிசோட்ல இருந்தே பார்த்துட்டு வரோம். யோசேப்பு மெஸ்ஸியாவுக்கு அடையாளமாக பல காரியங்களில் இருக்கிறார்ன்னு பார்க்கிறோம். பஞ்ச நாட்களில் எல்லா தேசங்களையும் போஷிக்கிற ஒருத்தர். எல்லாரையும் போஷிக்கிற ஒருத்தர். அப்போ வந்து கானான் தேசம் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் போஷிக்கிறதுல அவர் உலகத்தின் போஷகர் என்ற ஒரு சாயல் ய நமக்கு யோசேப்புல தெரிகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த காரியம் நமக்கு என்னன்னு கேட்டா, நாம் ஆண்டவரிடம் வரும்போது, நாம் மாற்றப்பட்டவர்களாய், நாம் திருத்தப்பட்டவர்களாய், திருந்தினவர்களாய் நம் தேவனிடத்தில் வந்து சேரும்போது, கடவுள் நமக்கு ஒரு வித்தியாசமான விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் எதிர்பார்த்திராத, ஆண்டவரே நாங்க தகுதி இல்லாதவங்க சுவாமி. நாங்க ஒண்ணுமில்லாதவங்கப்பா. எங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்தோங்கிறப்ப, இல்ல நீங்க அத வச்சுக்கங்கன்னு சொல்லி அவர்களை மன்னித்து, விருந்தை ஆயத்தம் பண்ணின யோசேப்பை போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்கென்று ஒரு வித்தியாசமான விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம சேர வேண்டியதெல்லாம் நம்ம மாற்றப்பட்டவர்களாய் அவரை பணிந்து குனிந்து வணங்குறது மாத்திரம் தான். அப்படி வணங்கும்போது, அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற வாழ்க்கை வெகு வித்தியாசமான வாழ்க்கை. ஏன்னா, இதற்கு பிறகு அவர்கள் அங்கே இன்னும் சில அதிகாரங்கள், இந்த சந்திப்பு பிரதான சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்களது வாழ்க்கையெல்லாம் மாற்றப்படுகிறது. நாம் தேவனை சந்தித்து அவரை பணிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையும் முந்தைய வாழ்க்கையைப் போல அல்ல, நம்முடைய வாழ்க்கையும் சரியாக மாற்றப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த ஒப்புமை ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் இதுதான்.
நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது மாற்றப்படுகிறோம் இல்ல, நமக்கு ஒரு புதிய துவக்கம் கிடைக்கிறது. எப்படி இங்க இஸ்ரேல் தேசத்தின் துவக்கம் யோசேப்புடைய விடுதலையில சின்ன விதையா இருந்தது. அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி பெற்று இன்றைக்கு இந்த 12 பேரும் ஒரே இடத்தில் கூடி, அவங்க ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இஸ்ரேல் தேசத்தின் இன்னொரு அடுத்த கட்ட துவக்கமாக இஸ்ரேல் தேசம் உருவாக இருக்கக்கூடிய 12 கோத்திர தலைவர்களாக இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப அழகான ஒரு காரியம். அது அவ்வளவு அற்புதமா கொண்டாடுறதுக்கு இன்னொரு அர்த்தமோட நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? இப்போ இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு க்ளூ ஒண்ணு உண்டு. இப்போ இவங்க 12 பேர் இருக்கிறப்போ எகிப்தியர், நீங்க 32வது அதிகாரத்துல ஒரு மறைமுக செய்தி சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தியர் எபிரோயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். அவர்களோடு கலக்க மாட்டார்கள். அவர்களோடு சேர மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு காரியம் இன்னொரு செய்தியை, ஒரு பலருக்கு இன்னைக்கு பதில் தெரியாத ஒரு கேள்விக்கான பதிலை மறைமுகமாக உள்ளடக்கி இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தகவல் இதுவரை பலரின் மனதிலே எழும்பி பதில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. அந்த கேள்வி என்ன? ஆண்டவர் ஏன் கானான் தேசத்திலிருந்து இஸ்ரேல் புத்திரர்களை, இஸ்ரவேலையும் 12 குமாரர்களையும் எகிப்துக்கு கொண்டு வரணும்? கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ஏன் அங்கேயே தங்க வைக்கணும்? அவர்களை ஏற்கனவே நம்ம ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு அவனுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. உன்னுடைய சந்ததி எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். இந்த காரியம் எதற்கு நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு அவர் சொல்றாரு, இங்கே எமோரியரின் குற்றம் நிறைவாகும் வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னு. சரி, அவங்க கானான்லயே ஏன் ஆண்டவர் விட்டிருக்க கூடாது? இவங்க தானியத்தை வாங்கி ஏன் கானான்லயே இருந்திருக்க கூடாது? இவங்க ஏன் மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு போகணும்? எகிப்து தேசத்துல அவங்க இந்த இன்னொரு பட்டணத்துல ஏன் அங்க போய் குடியேறணும்? யோசேப்பு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு கௌரவமான குடிமக்கள் பகுதி இருந்தது. ஆனா பிறகுதான் அடிமைகளா மாத்துறாங்க. ஏன் கொண்டு போய் ஆண்டவர் அவர்களை அடிமையா வைக்கிறாருங்கிறதுக்கான கேள்வி இன்றைக்கு அநேகர் மனதில உண்டு. அதற்கான பதில் இந்த 2 வரியில ஒளிஞ்சிருக்கு. அது என்ன காரியம்னு கேட்டா, அவர்கள் கானானிலே இருந்தபோது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த சீகேம் பட்டணத்தில் நடந்த ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கானானியர்களுடைய வாழ்க்கையின் அல்லது அவர்களது தெய்வத்தின் அல்லது அவர்களது கலாச்சாரத்தின், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுக்குள் கலந்து போயிருக்கிறதற்கு நிறைய வாய்ப்புண்டு. ஏற்கனவே தீனால் சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சூழ்நிலைகளின் கட்டாயம், காலங்களின் கட்டாயம் அவர்கள் கரப்டாய் போவதற்கு, கெட்டு போவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த 70 பேராக சேர்த்து யோசேப்பு மூலமாக எகிப்திலே நாட்டுகிறார். இஸ்ரேல் என்னும் செடி எகிப்திலே நாட்டப்படுது. ஏன்? எகிப்துல என்ன அவருக்கு ஒரு பாதுகாப்புன்னு கேட்டா, இந்த எகிப்தியர் எபிரோயரோட கலக்க மாட்டார்கள். அவங்க ஏன் கலக்க மாட்டார்கள்னா, இவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், பார்வோன் தன்னை ராஜாவின் தேவன் என்று அழைத்துக் கொண்டான். அவன் தேவன் அழைச்சுக்கிறதுனால அந்த எகிப்திய குடிமக்கள் எல்லாம் தங்களை என்ன நினைச்சுக்கிட்டாங்களா, தாங்கள் ஒரு வித்தியாசமான தேவ ஜாதி, தேவ குலத்தவர்கள். நம்ம யார் கூடயும் கலக்கக்கூடாது. மற்றவங்க கூட, அதாவது ஒரு தீண்டாமை போல ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கங்களேன். யார் கூடயும் கலந்துக்க மாட்டார்கள். அவர்கள் தனியாக தான் இருப்பார்கள். அவர்கள் யாரையும் சேர்த்துக் கொள்ளவும் மாட்டார்கள்னு. அதற்கான இண்டிகேஷனான வார்த்தைகள் தான், அவர்களோடு சாப்பிடக்கூட மாட்டார்கள். ஏன்? மற்ற ஜாதிகளோடு கலக்குவது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். அப்போ இங்க எகிப்துல கொண்டு வந்து அவர்களை வச்சா, அவர்கள் எபிரேயரோடே கலக்க மாட்டார்கள். அவர்களுடைய தனி கலாச்சாரம், அவர்கள் தங்கள் தேவனை அப்படியும் அவர்கள் கொஞ்சம் வழி பிறல்றாங்க, அது வேற கணக்கு. ஆனா பெரும்பாலும் அவர்கள் இவர்களுடைய தெய்வத்தோடு வணங்கவும், இவர்களோடே கலந்து ஐக்கியமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எப்போது இல்லை?
அவர்கள் எகிப்திலேயே தனி ஒரு தேசமாக வளரும்போது இல்லை. அதனாலதான் தேவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்கிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு பதில். இதை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தப்போ, ஒரு அழகான ஒரு வேத பண்டிதர் இந்த காரியத்தை சொன்னப்போ, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, எனக்கும் இந்த கேள்வி இருந்தது. ஆண்டவர் ஏன் அவர்களை அங்கேயே வச்சிருக்கக்கூடாது? ஏன் எகிப்துக்கு கூட்டிட்டு போகணும்? திரும்ப ஏன் அவர்களை எகிப்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு வைக்கணும்? இது ஆண்டவருடைய பரந்த கேன்வஸ்ல இந்த திட்டத்துக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எமோரியரின் அக்கிரமம் தீரும் அளவும் அதனாலதான் அவங்க வர்றப்போ என்ன பண்றாங்க, இந்த எமோரியர் எல்லோரையும் அழிக்கிறார்கள். அவங்க நீங்க பார்த்தா பல நேரங்கள் நமக்கு இருக்கும். ஏன் அவங்க பட்டணத்துல இருந்தா, அந்த பட்டணத்தை எரித்து அந்த மக்களை எல்லாம் அழித்து அங்க குடியேறினர்கள் பல சமயத்துல ஒரு கேள்வி உண்டு. அவர்களோடு ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அவர்களுடைய அந்த விபச்சார கலாச்சாரம் அல்லது அவர்களுடைய பொய் தெய்வங்கள், அவர்களுடைய பொய் தெய்வத்தின் பழக்கவழக்கங்கள் இவர்களை பீடிக்கக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அப்படியான ஒரு காரியத்தை செய்றாரு. அது ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்கும், அவங்க முழுசா கெட்டுப் போய் அவர்களை அழிக்கும் காலம் வரைக்கும், இவர்களை தனியாக கொண்டு போய் அடிமைகளாக வைத்து, அந்த அக்கிரமம் நிறைவான உடனே, அதாவது 400, 430 வருஷம் கழித்து, அவர்களைக் கொண்டே இந்த எமோரியர்களுக்கு, அக்கிரமம் செய்கிற எமோரியர்களுக்கு ஆண்டவர் தீர்ப்பு அளிக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஒரு சத்தியம் உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கேள்வி ஆண்டவருடைய அனந்த ஞானம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. யோசிக்க யோசிக்க ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம். நம் தேவனுடைய திட்டங்கள் நம்மளால பல நேரங்கள்ல விளங்கிக்கிட முடியாது. ஆனால் விளங்கிக் கொள்ளும்போது நமக்கு சிலிர்த்து தாழ விழுந்து அவரை ஹalleluya என்று பணிந்து கொள்வதை தவிர நமக்கு வேற சாய்ஸ் கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரம் ஆகுறதுனால இந்த வாரத்த நம்ம முடிக்கப் போறோம். இவர்கள உட்கார வைக்கிறப்போ, அவர்களுடைய வயதுப்படி அவன் உட்கார வைக்கிறான். பெரியவன்ல இருந்து சிறியவன் வரைக்கும். அது அப்படி உட்கார வைக்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. பெரிய பிரமிப்பா இருந்தது. ஏன்னா, அது என்னன்னா, அவன் அவர்களுக்கு தந்த 2வது க்ளூ. எப்படி இவன் நம்ம வயசுப்படி உட்கார வைக்கிறான்? பெரியவன்ல இருந்து வருஷப்படி எப்படி உட்கார வைக்கிறான்? அவங்க மனசுல இன்னொரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி சாத்தியமாயிச்சு? இந்த எகிப்திய தலைவனுக்கு, இன்னும் எகிப்திய தலைவன் தான் அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? அப்படின்னு அவங்க என்னது இந்த இனி அதிர்ச்சியின் உச்சத்துக்கே அவங்க போயிருக்கிறாங்க. இருந்தாலும் அவன சாப்பாடெல்லாம் ஒரு பெரிய விருந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. சாப்பிடுறப்போ அவன் இன்னொரு சோதனை பண்றான். என்னன்னு கேட்டா, தன்னுடைய அ தம்பிக்கு மற்றவர்களுடைய பங்கை பார்க்கிலும் 5 மடங்கு கொடுக்கிறான். இது ஒரு வகையில போற போக்குல கடைசி வசனத்துல இத அப்படியே சொல்லி போயிடுறாங்க. ஆனா அதற்கான அர்த்தம் பெரிய அர்த்தம். ஏன்னு கேட்டா, ஒரே பந்தியில இருக்கிறாங்க 11 பேரும். அதுல ஒருத்தனுக்கு மாத்திரம் மற்றவர்களை விட 1, 2 இல்ல 5 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படுது. ஆனா, இதே காரியம் முன்பாக நடந்திருந்தால் நிலைமையே வேற. ஏன்னா, யோசேப்புக்கு தன் தகப்பன் பிரிஃபரன்ஸ் காட்டுறப்போ, அவனுக்கு வண்ண ஆடை செய்து கொடுக்கிறப்போ, அவன் மேல் பொறாமைப்பட்ட அதே சகோதரர்கள் தான். தங்களில் ஒருவனுக்கு ராகேலுடைய மகனுக்கு ஒரு வித்தியாசமான சலுகை காட்டினபோது பொறாமைப்பட்டவர்கள் தான். பொறுமிக் கொண்டிருந்தவர்கள் தான். இன்னைக்கு அதே சகோதரனுடைய தம்பிக்கு அதிகப்படியான காரியங்கள் கொடுத்தபோது, அதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. சொல்லப்போனா ஒரு வார்த்தை கூட கேட்கல. "ஏப்பா எங்களுக்கு என்னப்பா? அவனுக்கு மாத்திரம் என்னப்பா ஸ்பெஷல்ன்னு" வேடிக்கையா கூட கேட்கல. அதை இயல்பாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த காரியம் அந்த 10 பேரின் மனமாற்றத்திற்கான ஒரு அடையாளம். அவர்கள் திருந்தி விட்டதற்கான இன்னொரு பலத்த அடையாளம். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அடையாளத்துக்கான முத்திர குத்துற மாரி கடைசி வசனம் இருக்குது. அவர்கள் பல மடங்கு அதிகமா இருந்ததுக்கு அப்புறம் ஒரே வசனத்துல இது எல்லா காரியத்தையும் அடக்கிடுறாங்க. அவர்கள் அந்த 10 பேரும், அந்த பென்யமீனுக்கு கொடுத்தத பார்த்திருந்த மற்ற 10 பேரும் அதை பொருட்படுத்தாமல், அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு, ஒரு வகையில அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பானம் பண்ணி யோசேப்புடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். எவ்வளவு அழகா இந்த அதிகாரம் முடியுது பாருங்க. இந்த 34 வசனத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற சொல்லப்படாத வாக்கியங்களுக்கு பின்பாக விவரிக்கப்படுகிற அர்த்தங்கள் மிக மிக அதிகம்.
அததான் நம்ம கிட்டத்தட்ட கடந்த 60 நிமிஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்பானவர்களே, நேரம் இப்போது நம்ம அ முடியிற மாதிரி இருக்கிறதுனால, நம்ப அதிக அடுத்த ஆண்டவருக்கு சித்தமானால், அடுத்த கூடுகையில் யோசேப்புடைய மற்ற காரியங்களை பார்ப்போம். யோசேப்புடைய 3வது அழுகைய நம்ம பார்க்க போறோம். யோசேப்புக்கும், யூதாவுக்கும் நடந்த அந்த புகழ்பெற்ற சொல்லப்போனா புகழ்பெற்றங்கிறது கூட ஒரு ஏன்னா, வேதத்தில அநேக உரைகள், குட்டி, குட்டி உரைகள் மிக அற்புதமாய் அமைந்திருக்கிற வார்த்தை கோவைகள். ஒரு விஷயத்த வலியுறுத்துறதுக்கு ஏன்னா, அந்த இது பேசினதுக்கு அப்புறம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளோட வலியும், வலிமையும் இருந்ததுன்னா, யோசேப்பு அழுகிறத பார்க்கிறோம். அந்த காரியத்தெல்லாம் நம்ம ஒருவேள அ அடுத்த வாரம் நம்ப ஆண்டவருக்கு சித்தமானா பார்ப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. 2 வார இடைவெளிக்கு பின்பு, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கிருபையை நாங்கள் சிந்திக்கவும், ஆண்டவரே யோசேப்புடைய வாழ்க்கையில நீர் காட்டின அருமையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். தருணம் வைத்தீர் சுவாமி. மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. மனம் நிறைய நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த வசனங்களினூடாக ஒவ்வொரு வசனத்தின் இடையிலும் எங்களுக்கு நீர் பாடத்தை வைத்திருக்கிறீர். எங்களின் அநேக கேள்விகளுக்கு நீர் பதில் தந்து கொண்டிருந்தீர். எங்கள் அநேகம் சந்தேகங்களை நீர் நீக்கினவராய், போக்கினவராய் இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எங்களுக்கு புத்தி கெட்டாதது சுவாமி. யோசேப்பு வெறும் ஒரு வேதாகமத்தில் படிக்கிற உண்மை கதை மாத்திரம் அல்லப்பா. அந்த கதையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அற்புதமான பாடங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளும் சுவாமி. எங்கள் சிந்தையை நீர் உணர்வுள்ளதாக மாற்றணும் அப்பா. நீங்க மாற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமென், ஆமென். ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க தைரியமா பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களையுமே நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதோ நீங்க தான் இனி பேசணும். பேசலாம் நீங்க. இனி உங்க இதுதான். பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 2 வாரம் மீட்டிங் இல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாம்மா. ஆண்டவர் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் எனக்கு ஆ, நல்ல சுகம் குடுத்தாரு. இந்த இன்னைக்கு இது நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த சமாதானம், பயப்படாதீங்க சமாதானம் அப்படி சொல்லி சொன்னாங்கல்ல. அந்த ஆமாங்க. பணமுடிப்பை பார்த்துட்டு சொன்னாங்க பாருங்க. ஆமா. அந்த விசாரணைக்காரன் சொன்னாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ! முத பதட்டம், நம்மள்ட்ட இந்த பதட்டத்தை எப்படி போக்குனாரு பாருங்க. ஆனா அவங்க ஆண்டவர் அறியாத ஆமாம்மா, அவங்க ஆமாம்மா. ஆண்டவரை பத்தி சமாதானம் சொல்லி சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சது. ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூம்மா. ஆஹ் நீங்க கருத்து சொன்னதுக்கு உண்மையா நன்றி சொல்றேன் நான் ஆண்டவருக்கு. ஆமா. தேங்க்ஸ் பிரதர். சரிம்மா. தேங்க்யூம்மா. அண்ணா அண்ணா சாம் பேசுறேன் அண்ணா. சாம் சொல்லுங்க சாம். அண்ணா இதுல எனக்கு ஒரு இது அவங்க அந்த விசாரிப்புக்காரன் வந்து பேசுனாங்கல்ல, உங்களுக்கு சமாதானம் ஷாலோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல. ஆமா, ஆமா. இவங்க எப்படின்னா என்ன லாங்குவேஜ்ல நான் இவங்க பேசிருப்பாங்க? இவங்களும் ஹீப்ரூல பேசிருப்பாங்களா? கண்டிப்பா அவன் அதுலதான் பேசியிருக்கணும். அது மாதிரி இன்னும் ஏன்னா டீட்டெயிலா பேசுறாங்கல்ல, உங்களுடைய தேவன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆமா. ஏன்னா எனக்கு நமக்கு இப்ப மூல என்ன ஞாபகம் மொழியில வந்ததுன்னா, ஏலோஹிம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஆமா. எகிப்தியர் வந்து அந்த ஏலோஹிம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஆமாண்ணா. எனக்கு அதான் இந்த சொல்றது இடத்துல என்ன ஞாபகம் அதுவும் வந்துச்சுன்னா, அதுவும் இன்னொரு இன்னொரு அந்த வார்த்தையில அந்த சொற்றொடர் நம்ம பார்த்தோம்னா, உங்கள் தேவன், எங்கள் தேவன் அப்படின்னு சொல்றான். அதாவது உங்கள் தேவனும், உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர்ன்னு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விசாரணைக்காரனா இருந்தா, உங்கள் தகப்பனுடைய தேவன்ற ஒரு பதத்த சொல்றதுக்கு வாய்ப்பு குறைச்சல்.
ஏன்னா ஆஹ் உங்க கடவுள் காப்பாத்தினான்னு சொல்றான். உங்க அப்பாவுடைய கடவுள் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். சோ இந்த ஆமாண்ணா. எனக்கு இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் இடத்துல பாக்குறப்போ இல்ல இந்த ப்ராபபிலிட்டி என்ன ஞாபகம் பாக்குறப்போ வந்ததுன்னா, நம்ம அவனும் ஆபிரகாம் ஸ்டோரி ஆண்டவரே பார்த்தோம்லண்ணா. எது சார்? இந்த இடத்துல எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எனக்கு ஆபிரகாம் ஸ்டோரி பார்த்தோம்ல. அதுல வந்து ஆபிரகாம் வந்து அவங்க கூட இருக்க எல்லாத்துக்குமே நம்ம கடவுள பத்தி சொல்லி அவங்கள சோல்வின் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதே ஆமா, மாரி ஆமா, ஆமா. யோசேப்பும் அத ஃபாலோ பண்ணிப்பாரோ இங்க ஆமா. இருக்கிற இடத்துல. அவனுடைய ஏன்னா இவன் வந்து சொல்லப்போனா வீட்டு விசாரணைக்காரன்கிறவன் யோசேப்புக்கு அதாவது அவன் அந்த யோசேப்பு வீட்டுல இருக்கிற ஒரு செகண்ட் லைன் லீடரா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா அவனுடைய செக்ரட்டரி இல்லைன்னா அவனுடைய முக்கியமான உதவியாளர்னு வச்சுக்கலாம். முக்கியமான உதவியாளருக்கு நிச்சயமா அவன் ஆண்டவரை பத்தி சொல்லி இருந்திருக்கணும். அவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதனாலதான் அவன் வந்து இந்த சகோதரர்கள் அவங்க உன்னுடைய தகப்பன் இவர்களுடைய தகப்பன் சொல்றப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நமக்கு அவன் ஆமா. வந்து ஆண்டவரை அறிந்த ஒருத்தன் தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் கூட இருந்துச்சு. இந்த வீட்டு விருந்த பத்தி சொல்றப்போ, நமக்கு வந்து நம்ம அடித்துங்கிறத பத்தி நம்ம வேற விலாவாரியா பார்த்தோம் இல்லையா சாம்? இப்போ நம்ம ஆதம் கிளார்க் ஆமாண்ணா. அவருடைய இது பார்க்கிறப்போ, அவர்கள் பயன்படுத்தின அந்த அடித்து புசித்துன்ற வார்த்தை, நீங்க வந்து அந்த சொற்றொடர் அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்பு வந்து வேதாகமத்துல 3 இடத்துல இந்த மாரி அடிச்சு சாப்பிடுற இடம்னு சொல்லி அவரு குடுத்திருக்கிறாரு. ஒண்ணு என்னன்னா நீதிமொழி 9, 12 இப்ப நம்ம பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல. உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். சரி, சரிங்கண்ணா. அப்புறம் பார்த்தா சொல்லுங்கண்ணா. 1 சாமுவேல் 25, 11 இன்னொன்னு பார்த்தா ஆதியாகமம் 31, 54 இந்த 31, 54 பத்தி மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த யாக்கோபு சொல்லுங்க. லாபான் கூட சமாதானம் ஆன உடனே ஒரு சின்ன ஒரு கல்லை கட்டி அதற்கு முன்பு பலிகளை இட்டு அசித்து அடித்து புடித்து ஐ மீன் அடித்து புசித்தார்கள் அப்படின்ட்டு இருக்கும் 31, 54 அதான் லாபான் கூட. அப்ப பார்த்தா ஆ, ஆ. இந்த ஒரு விருந்து என்பது சமாதானத்தின் விருந்து, ஐக்கியத்தின் விருந்து. அப்போ சொல்லாம சொல்லப்படுது அந்த இவர்களுக்கு யோசேப்பு சொல்லாம சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எப்பா இது நம்ம எல்லாம் சேர்ற ஒரு விருந்து 30 வருஷம் கழிச்சு 12 சகோதரர்களும் முதல் தடவையாக சேர்ந்து சாப்பிடுற விருந்து. சோ அந்த விருந்துல ஏகப்பட்ட ஸ்பெஷல் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் 30 வருஷத்துல அவர்கள் அனைவருமாக சேர்ந்து சாப்பிடுற ஒரு விருந்து. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் குடும்பங்களாய் மாறி எந்த அளவு குடும்பங்கள்னா 70 பேர் கொண்ட குடும்பத்தின் அடையாளமாக இந்த 12 பேரும் இருக்கிறாங்க இந்த இடத்துல அந்த வீட்டுல அந்த அறையில் இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய இஸ்ரேல் சமுதாயத்தின் அடையாளமா அவர்கள் ஆரம்பித்த முதல் விருந்து அப்படின்னலாம் அந்த அந்த சாப்பாட்டுக்கு பலவிதமான டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். பலவிதமான அழகுகளை நம்ம சேர்த்த முடியும். அதனாலதான் அது ரொம்ப ஸ்பெஷல். ஆமாண்ணா, ஆமாண்ணா. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. சரி சார். மத்தவங்களும் அப்படியே உங்களுடைய சந்தேகங்கள் இல்ல உங்க கருத்துக்கள் அப்படியே பகிர்ந்துக்குங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் நீங்க நல்லா வந்ததுல. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நான் அன்னைக்கு 9ஆம் தேதி ஆ. இருந்தேன் பிரதர். 9th அன்னைக்கு இருந்தேன். ஆமா. அன்னைக்கே நீங்க பாதி இது பண்ணீங்க. அப்புறம் இன்னொரு தெளிவு நான் ஆ. சொல்றேன். இந்த 6வது அதிகாரத்த வந்து நம்ப ஆ. போன தடவ பண்ணோம். திரும்ப அது ரிப்பீட் ஆ. தான் பண்ணியிருக்கோம். ஏன் ரிப்பீட் அது பண்ணோம்னா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல, இல்ல. திருப்பி டெக்னிக்கல் அன்னைக்கு பண்ணதா ஃபால்ட்னால இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. டிஃபரெண்டா இருந்துச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட்னால நானும் ரெக்கார்ட் அந்த ஆகல. சாம் பிரதர் சொன்ன மாதிரி தான் நினைச்சேன். என்னன்னா, நாம எங்க வேணா இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரிதான். ஆண்டவரை பத்தி சொன்னோம்னா, அதை மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி மற்றவங்க வாயால அந்த சாட்சி சொல்ல வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த கண்டிப்பா. ஊழியக்காரன் சொன்னது வந்து உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனார் தேவனும்னா, ஆ. அப்ப எத்தனை தடவை கரெக்ட். வந்து யோசேப்பு வந்து அதை சொல்லி ஜெபம் பண்ணிருப்பான். அவன் எவ்வளவு சாட்சியா இருந்திருப்பான். ஒண்ணு. ஆமா. 2வது வந்து அவங்களுக்கு கை கால் கழுவி கொடுத்து அவங்கள வர வைக்க எல்லாமே அந்த பணமெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. புதையலா குடுத்துட்டேன்னு சொன்னாலுமே, அப்ப அவன் மனசுக்குள்ள யோசேப்புக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். ஒருவேளை சகோதரன்னு தெரியாம கூட இருந்துக்கலாம். ஏன்னா, அத வரிசையா உட்கார வைக்கிறாங்க. அது ஒரு அந்த கரெக்ட். அவங்களே ஆச்சரியப்படுற விதமாக. ஸோ ஏதோ ஒரு ஆமா. ஒரு ரிலேட்டிவ் இருக்கு. இவனுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம கேட்கக்கூடாது. ஒரு அதிகாரி அவனுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1. கண்டிப்பா. 2வது அந்த ரெஸ்பெக்ட் அதுல பார்த்தீங்கன்னா, அந்த உட்கார வைக்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தனிப்படவும், அவர்களுக்கு தனிப்படவும், அவரோட சாப்பிடுற எகிப்தியருக்கு தனிப்படம் வைக்கிறாங்க. ஆமா. மேபி ஒரே டேபிளா இருக்கலாம். ஒரே டேபிளா இருக்கலாம். இல்ல ம். தனித்தனியா வச்சிருந்தா கூட, இவன் திருப்பி அவன் பங்கெடுத்து அனுப்புறப்ப கூட, அவங்க சகோதரர்கள் அனுப்புறப்ப பென்னியமீனுக்கு அதிகமா அதையும் கூட வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அப்ப ம். என்னன்னா, க க அது கடவுள் வந்து நம்ம எந்த இடத்துல சூழ்நிலை நம்ம வந்து நெறைய இடங்கள் நினைக்கிறோம். நம்ம ஒரு வசிக்கிற இடம் கூட வந்து
கிறிஸ்தவரா இருக்கணும், அங்கதான் இருந்தா நல்லா இருக்குன்னு அப்படித்தான் தேடி போறோம். ஒரு இடத்துக்கு இடம் வாங்குறப்ப கூட. ஆனா எங்க வேணா ம். இருக்கு எகிப்து. அவன் யோசேப்பு அப்படி நினைக்கல. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்க ஆண்டவரை தொழுதுட்டு அங்க அவனு மூலமா அவனுக்கு ஒரு சாட்சியான அவன் ஒரு சாட்சியை உருவாக்குறான் பாருங்க. அவன் உங்கள் தேவனும் அவன் வாயை திறந்து பிரஜாதி மக்கள் மத்தியில வந்து நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றதுங்கிறது அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொண்டு வந்தோம்னா நம்ம எவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையா எந்த அளவு கவனமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி வந்து யோசேப்பு. நம்மளுக்குள்ள சாட்சி இருக்குங்கிறது வேற. அது ஆ. கிறிஸ்தவங்களாகி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிஞ்சுக்குவோம். அது ஒண்ணு. 2வது இந்த ரூபனோட மாற்றம் வந்து ஏற்கனவே ரூபன் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ம். யூதா வந்து இவனை விக்க சொன்னவன் அவன் மனம் மாறுறதுங்கிறது வந்து நீங்க திரும்பியா கூட நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. மனம் மாறணும். அது ம். மட்டும் இல்ல மனம் திருந்தணும் இதெல்லாம் இருந்தா தான் அது நடக்கும். அதாவது அவனோட அஷ்யூரன்ஸை அவன் ஏன் ஏத்துக்கிறான்னா அவனோட அந்த கன்வின்சிங்கான வார்த்தை. சில நேரங்களில வந்து சிலரால வந்து ஒரு பெரிய அதிகாரியை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. தகப்பனை கூட கன்வின்ஸ் பண்றது குடும்பத்துல எல்லாராலையும் முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து சரியான வார்த்தையை சொல்றப்ப, ஓ! சரி பரவால்ல நம்பிக்கை அனுப்பலாம். ஒரு நம்பிக்கை அவனுக்கு ம். வருது. அவன் மகன அனுப்பணும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது அது போறப்ப அந்த காணிக்கைகளும் கொண்டு போங்கன்னு சொல்ற ஒரு இம்ப்ரஷன் அவன இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது சிமியோனையும் கொண்டு வாங்க, இவனையும் திரும்பி கொண்டு வரணும், வச்சுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இருக்கு. அது ஒரு வழிநடத்தக்கூடிய முறைகள் இருக்குது. இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம். யோதாவோட மனமாற்றமும் ஒரு சிறந்தது தான். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். ரொம்ப ரொம்ப சோ வண்டர்ஃபுல். தேங்க் பிரைஸ் யூ. காட், பிரைஸ் காட். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ so மச் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர் சொல்லுங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஓகே இருந்தேன். சொல்லுங்க. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே, பிரைஸ் காட் ஃபார் தட். நான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் கேட்கும்போது பாதி கேட்டுட்டு திருப்பி இப்போ முழுசா கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெப்தா புரிஞ்சுக்கிட்டது. ஐ வாண்டட் டு டெல் டூ திங்ஸ். ஒன்று வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். ஜோசப்போட லவ் அது எல்லாமே. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒண்ணு வந்து முன்னாடி நான் ஹலால்த பத்தி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பதட்டமான சூழ்நிலை, இவ்வளோ வருஷம் கழிச்சு பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டம் வரும், ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரும். என்ன படுத்து ஏது பண்ணுதுன்னு தெரியாது. ஆனா அவன் வந்து ஒரு நிதானமா, இது இவனோட விஸ்டம், ஜோசப்போட விஸ்டம் வந்து நல்லா வெளிப்படுது. நிதானமா போய் அந்த ஹலால் முறையை பண்ணி அந்த கை கால்லாம் கழுவி, தட்ஸ் அ ட்ரெடிஷன் ஃபார் தெம் தட் தே ஹேவ் டு டூ இட். அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்றது எதுக்குன்னா, இஸ் ஒபேயிங் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். அந்த பிளட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது இல்லாம தான் இஸ் கிவிங் ஃபார் ஹிஸ் பிரதர்ஸ் ஆல்சோ. ஸோ கடவுளுடைய கமாண்ட்மெண்ட்டையும் ஒப்ளைஜ் பண்ணி இப்போ சகோதரர்களோடையும் ஒருமிச்சு இருக்கிறது வந்து பெரிய, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பெரிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து அவன் பெஞ்சமின்காக வந்து அழுதது வந்து அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். யாருமே வந்து அதை மறைச்சி அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மறைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஓடி போய் நம்மளா இருந்தா ஒரு நிமிஷம் செகண்ட்ல படபடன்னு கண்ணீர் தண்ணி வந்துடும், உள்ள ஓட முடியாது. பட் இவங்க வந்து they just go, உள்ள போயிட்டு அவனை அழுது அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு. ஏன்னா இஸ் ஃபுல் பிரதர் ஆஃப் பெஞ்சமின். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ரேச்சலுக்கு பிறந்தவங்க. அதனால வந்து அந்த கட் ஃபீலிங் வந்து எவ்வளோ உண்மையா இருக்குதுங்கிறத வந்து இதுல நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. அந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட எவ்வளோ சண்டை போட்டு என்ன பண்ணியிருந்தா கூட அந்த கட் ஃபீலிங்னு வரும்போது நேரா பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க, தான் ஆடினாலும் தன் சதா ஆடுதுன்ற மாதிரி. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தீஸ் டூ திங்ஸ் இன்னைக்கு ரொம்ப கிளியரா. தேங்க்யூ கரெக்ட் ஃபார் தட். சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ so மச். அண்ணா எலிசபெத் அண்ணா. சொல்லுங்க சார். அண்ணா எனக்கு வந்து அவங்க ரெட்டிப்பாய் பணம் கொண்டு போனாங்கல்ல, அது வந்து 10 பேருக்கு 2 சில்வர்ன்னும் போது 20 வெள்ளிக்காசு அவங்க கொண்டு போனாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுண்ணா. ஏன்னா ஆமாப்பா, 20 அது வெள்ளிக்காசுக்கு உண்மையாலுமே ஒரு அவனை அழகான வித்தாங்க. செய்திதான். வித்த காசே திரும்ப கொடுத்துடுறாங்க, வாங்கின காசே திரும்ப கொடுத்துட்றாங்க. அவனை ஆஹ் வித்து 20 வெள்ளிக்காய் வாங்கினாங்கல்ல எல்லாரும், அந்த ஆமா. 20 வெள்ளி இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படியே அவனுக்கே காணிக்கையா திரும்ப கொடுக்குறாங்க. ஆஹ்
அது வந்து அது வந்து ஆச்சரியமா இருக்கு. அது இன்டைரக்டா அது அமைஞ்சது. ஆனா வந்து அது எப்படி அதுல ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த தேவனை பற்றி அவன் வீட்டு விசாரணைக்காரனுக்கு அவன் சொன்ன விஷயங்கள், அதை வச்சு அவன் வந்து எப்படி வந்து உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் அப்படின்ற வார்த்தையை சொன்னார் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எவ்வளோ சாட்சியாக அந்த இடத்துல யோசேப்பு எல்லா நேரமும் வந்து ஆண்டவரோடய இருந்திருக்காரு. நமக்கெலாம் வந்து நம்மளோட ஜெபம் பண்ணுறவங்களோட கம்பெனி இல்லைன்னா ஃபயர் குறைஞ்சி போயிடுது. பட் வந்து யோசேப்பு வந்து எல்லா நேரத்துலையும் அந்த ஃபயரோடு இருந்திருக்காருன்றது ஆச்சரியமாக இருக்குண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா சார். வேற யாராவது கருத்து சொல்லணும்னாலும் சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம ப்ரே பண்ணி நம்ம முடிக்கலாம். வேற யாராவது சொல்ல விரும்புனா ஓகே, இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. சரி, ஜெபம் பண்ணிருங்கப்பா யாராவது. எங்களை நேசிக்கிற நல்ல பண்ணுங்கக்கா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் அப்பா நாங்கள் யோசேப்பை குறித்து கண்ட ஆண்டவரே எல்லா தியானித்த விஷயங்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே. அதே போல் நாங்கள் எங்கள் சகோதரரிடத்துல மன்னிக்கவும், அன்பு செலுத்தவும், நேசிக்கவும், அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் அரவணைக்கவும், ஆண்டவரே போஷிக்கவும், எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்தில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் யோசேப்பை போல் நாங்கள் சாட்சியாக தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையிலையும், குடும்பத்தாரை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலையிலையும் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் முழுவதுமாக இப்போ கொடுக்குறோம். இணைப்பில் இருக்கிறவர்கள், இந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் பார்க்குறவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் இந்த காரியங்களை யோசிப்பின் வாழ்க்கையிலேருந்து கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் முழுவதுமாக ஆளுகை செய்யுங்க. அண்ணாவுக்கு இன்னும் நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவரே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். அன்பானவர்களே, பங்கு கொண்டவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்க ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். மறுபடியும் அடுத்த கூடுகையில நம்ம எல்லாரும் சந்திப்போம். குட் நைட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Good night, brother. Thank you.